வணக்கம் கடகராசி நண்பர்களே. மனசாலேயே மத்தவங்களுக்கு நல்லது நினைக்கிற கடகராசிக்காரங்க நீங்க. இந்த 2026 தமிழ் புத்தாண்டு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய டர்னிங் பாயிண்டா அமைய இருக்குமா? நீங்க இவ்ளோ நாளா ஒரு மாற்றத்துக்காக காத்துட்டு இருக்கீங்க. நமக்கு ஒரு விடிவு காலம் வராதா அப்படின்னு ஏங்குறீங்க. அந்த மாற்றம் இப்போ உங்க வீட்டு கதவ தட்ட போகுதா? இல்ல இன்னும் கொஞ்சம் சோதனைகள் பாக்கி இருக்கா? இந்த வீடியோல உங்களோட வேலை, பணம், குடும்பம், காதல், ஆரோக்கியம்னு எல்லாத்தையும் கொஞ்சம் ஓப்பனாவே நம்ம பார்க்க போறோம். எதையும் மறைக்க போறது கிடையாது. முக்கியமா இந்த வருஷம் நீங்க ஜெயிக்க என்ன செய்யணும், எத தவிர்க்கணும் அப்படிங்கிற ரகசியத்தையும் சொல்லப் போறேன். கடைசி வரைக்கும் வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கான விட இதுல இருக்கு. இன்னும் நம்ம சுபயோகம் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கடகராசி நண்பர்களே, இந்த 2026 தமிழ் புத்தாண்டு கடக ராசிக்காரங்களான உங்களுக்கு எப்படி இருக்கும்னு ஒரே வரியில சொல்லணும்னா, மெதுவான வளர்ச்சி பிளஸ் மன ரீதியான மாற்றம். எடுத்த உடனே ஒரு பெரிய மேஜிக் நடக்கும்னு நான் சொல்ல போறது கிடையாது. ஆனா இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு ஸ்லோ பட் ஸ்ட்ராங்கான growth கொடுக்கும். நீங்க இவ்ளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு பின்னாடி இருக்கிற பாடங்களை உங்க மனசு கத்துக்க போகுது. இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு பெரிய பாடம் என்ன தெரியுமா? பொறுமை. நீங்க நிதானமா இருந்தா வெற்றி உங்க காலடியில வரும். ஆனா பதட்டப்பட்டு எதையாவது செஞ்சீங்கன்னா அது நஷ்டத்துல தான் முடியும். இது உங்களுக்கு ஒரு எமோஷனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருஷம்னே சொல்லலாம். அடுத்ததா வேலை மற்றும் தொழில் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு இது ஒரு கலவையான வருஷம் தான். புதுசா வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும். முக்கியமா வருஷத்தோட மிட் இயர்ல உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கவோ இல்லாட்டி சம்பள உயர்வு கிடைக்கவோ அதிக வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்றவங்களுக்கு இந்த வருஷம் கிரீன் சிக்னல் கிடைக்கும். நீங்க உங்களுக்கான சில சவால்கள் என்னன்னா, ஒரு வருஷம் ஆஃபீஸ்ல பாலிடிக்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த ஒரு வருஷம் மட்டும். நீங்க ஒண்ணு பேச போயிட்டு அது தப்பா புரிஞ்சுக்கப்படும். ஸோ வேலை பளு தூக்கத்தை கெடுக்கும் அளவுக்கு இருக்கலாம். ஸோ நீங்க பார்த்துக்கோங்க. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட உடம்பையும் பார்த்துக்கோங்க, கூடவே வேலையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கான ஒரு அட்வைஸ், வேலை இடத்துல யாரையும் கண்ணை மூடிக்கிட்டு நம்பாதீங்க. உங்களோட ஆவணங்களை, அதாவது டாக்குமெண்ட்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. நீங்க சைலண்டா உங்க வேலையை மட்டும் பாருங்க. உங்க ரிசல்ட் தான் உங்களை பத்தி மத்தவங்களுக்கு பேச வைக்கணும். அதனால நீங்க மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு சைலண்டாவே இருங்க. அடுத்ததா பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்? புதுசா நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஆன்லைன் பிசினஸ் பண்றவங்களுக்கு லாபம் கொட்டு கொட்டுன்னு கொட்டும். முக்கியமா வீட்ல இருந்தே தொழில் பண்ற பெண்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். உங்களோட சின்ன சின்ன ஐடியாக்கள் கூட பெரிய அளவுல ரீச் ஆகும். ஆனா பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல கொஞ்சம் கவனம் தேவை. பண பரிமாற்றத்துல சின்ன சின்ன தாமதங்கள் வரலாம். அதனால இந்த வருஷம் ஒரு பெரிய பிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை தவிர்த்துட்டு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வைங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப். அடுத்ததா குடும்பம் மற்றும் உறவுகள். கடகம் ராசினாலுமே பாசக்காரங்க தான். பாசம் தான் கடகராசிக்காரங்க. இந்த வருஷம் உங்க குடும்பத்துல ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும். பழைய பிரச்சனைகள் எல்லாம் மெல்ல மெல்ல தீரும். ஆனா கணவன் மனைவிக்கு இடையில சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைகள் வந்துட்டு போகும். சின்ன விஷயத்த பெருசாக்கி சண்டை போடாதீங்க. வாழ்க்கையில சில சமயம் ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல நண்பா, உறவை காப்பாத்துறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பேசாம மௌனமா இருக்கிறது இன்னும் பிரச்சனைய பெருசாக்கும். ஸோ மனசு விட்டு பேசுங்க, எல்லாமே சரியாயிடும். அடுத்ததா காதல் மற்றும் திருமண அமைப்பு. லவ் பண்றவங்களுக்கு இது ஒரு டெஸ்ட் டைம். உங்களோட காதல் உண்மையா இருந்தா அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகி கல்யாணத்துல முடியும். ஆனா அதுவே ஒரு போலியான ரிலேஷன்ஷிப்பா இருந்தா இந்த வருஷம் அது தானாவே உடைஞ்சு போயிடும். சிங்கிள்ஸா இருக்கவங்களுக்கு வாழ்க்கையில புதுசா ஒருத்தர் வர வாய்ப்புகள் இருக்கு. ஆனா வந்த உடனே காதல சொல்லாம மெதுவா அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீங்க அப்ரோச் பண்ணுங்க. டைம் எடுத்துக்கோங்க. அடுத்ததா ஹெல்த், ஆரோக்கியம். ஆரோக்கியத்துல நீங்க கவனிக்க வேண்டியது உங்க மனசுதான். ஓவர் திங்கிங்னால ஸ்ட்ரெஸ் அதிகமாகலாம். இதனால ஜீரண கோளாறுகள் இல்லாட்டி பெண்களுக்கு ஹார்மோன் குறைபாடுகள் வர வாய்ப்புகள் இருக்கு. சிம்பிளான டிப்ஸ் என்னன்னா, சீக்கிரம் தூங்குங்க, நிறைய வெதுவெதுப்பான தண்ணி குடிங்க, ஆரோக்கியமான சாப்பாட்டை எடுத்துக்கோங்க, மனசை ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. இப்ப அடுத்ததா நட்சத்திர வாரியான பலன்களை பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் புனர்பூசம், கடகம் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்க கரியர்ல ஒரு நல்ல பூஸ்ட் கிடைக்கும். ஆனா அதிகமா யோசிக்கிறத மட்டும் குறைச்சுக்கோங்க. தியானம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததா கடகம் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு இந்த வருஷம் ரொம்பவே நல்லா இருக்கு. சமூகத்துல மரியாதை கூடும், குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும். ஆனா ஈகோவை மட்டும் மூட்டை கட்டி வச்சிடுங்க. அடுத்ததா கடகம் ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் எமோஷனல் போராட்டங்கள் இருக்கலாம். யாரை நம்புறதுன்னு ஒரு குழப்பம் வரும். ஆனா இது உங்களுக்கு ஆன்மீக வளர்ச்சியை கொடுக்கும். அடிக்கடி கோயில் போயிட்டு வாங்க, மனசு அமைதியாகும். அடுத்ததா இப்ப பரிகாரம். நீங்க செய்ய வேண்டிய எளிய அது கூடவே சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் என்னென்னு பார்க்கலாம். திங்கட்கிழமை சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு பால் அபிஷேகம் செய்யுங்க. தினமும் 108 முறைக்கு ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை சொல்லுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளியவங்களுக்கு உணவு தானம் செய்யுங்க. பெண்கள் வெள்ளிக்கிழமை அம்மனை வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிகள்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது சொத்து மற்றும் வீடு அமைப்புகள், இது பத்தின யோகம்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடகம் ராசிக்கு 4ஆம் இடம் ரொம்ப முக்கியம். இந்த வருஷம் சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, இல்லாட்டி வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மிடில் ஆஃப் த இயர், அதாவது ஜூன்ல இருந்து செப்டம்பர் நல்ல சான்ஸ் வரும். ஆனா நிலம் வாங்கும்போது வெள்ளங்கம் இருக்கான்னு 2 தடவைக்கு மேல நல்லாவே செக் பண்ணிக்கோங்க. அவசரப்பட்டு அட்வான்ஸ் கொடுத்துறாதீங்க. அடுத்ததான் மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் இருக்கும். ஆனா ஏதோ ஒரு தயக்கம் இருந்துட்டே இருக்கும். எக்ஸாம் டைம்ல மட்டும் படிக்காம ஆரம்பத்துல இருந்தே பிளான் பண்ணி படிச்சா நீங்க எதிர்பார்க்குற மார்க் கண்டிப்பா கிடைக்கும். வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் கனவு நனவாகும். அடுத்ததா சேமிப்பு மற்றும் முதலீடு. பணம் வரும், ஆனா கையில தங்காது. இதுதான் கடகராசிக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே. இந்த வருஷம் பட்ஜெட் போட்டு செலவு பண்ண கத்துக்கோங்க. மத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறத இந்த வருஷம் கம்ப்ளீட்டா தவிர்த்துடுங்க. அது உங்களுக்கு பெரிய தலைவலியை தரும். அடுத்ததா மனநிலை மாற்றம், சைக்காலஜிக்கல் இன்சைட். உங்க ராசிக்கு அதிபதி சந்திரன், அதனால உங்க மனசு அலைப்பாயும். சில நாள் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க, சில நாள் காரணமே இல்லாம அழுக வரும். இதை கட்டுப்படுத்த பௌர்ணமி அன்னைக்கு நிலா வெளிச்சத்துல கொஞ்ச நேரம் உட்காருங்க. அது உங்க மனசுக்கு ஒரு பெரிய ஹீலிங் கொடுக்கும். அடுத்தது உங்களுக்குள்ள இருக்கிற ஹிடன் டேலண்ட்ஸ், மறைந்திருக்கிற சில திறமைகள், உங்ககிட்ட ஒளிஞ்சிருக்க ஒரு கலைய இந்த வருஷம் உலகத்துக்கு காட்டுவீங்க. அது ஒரு யூடியூப் சேனலா இருக்கலாம், இல்ல ஒரு பிசினஸா இருக்கலாம். உங்களை மதிக்காத இடத்துல இருந்து வெளியே வந்து உங்க திறமையால அவங்கள திரும்பி பார்க்க வைப்பீங்க. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கடகராசி நண்பர்களே, நம்ம வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். கடகராசி நண்பர்களான உங்களை இந்த வருஷம் ரொம்பவே சோதிக்கும். ஆனா அதே சமயம் உங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா மாத்தும். நீங்க முயற்சியை விட்டுட்டீங்கன்னா வாழ்க்கை உங்களை விட்டுடும். ஆனா நம்பிக்கையோட பிடிச்சிட்டீங்கன்னா வெற்றி உங்களை தேடி வரும். இந்த தமிழ் புத்தாண்டு உங்களோட வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களையும் போக்கி ஒரு புது வசந்தத்தை நிச்சயமா கொண்டு வரட்டும். இது வரைக்கும் நாம பார்த்த எல்லா விஷயத்தையும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த 2026 தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு வெறும் ராசி பலன் மட்டும் கிடையாது. இது உங்களுக்கான ரீபர்த், மறுபிறப்பு வருஷம்னு சொல்லலாம். இவ்வளவு நேரம் நான் சொன்ன சவால்கள், தடைகள் எல்லாம் உங்களை பயமுறுத்துறதுக்காக கிடையாது, உங்களை தயார்படுத்துறதுக்காக தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, கடல் அலைகள் பின்வாங்கிறது பயந்து போய் ஓடுறதுக்காக கிடையாது, இன்னும் வேகமா கரையத்தோட போகுதுன்னு தான் அர்த்தம். அதே மாதிரிதான் இப்போ உங்க வாழ்க்கையில சின்ன சின்ன தாமதங்கள் இருக்கலாம், ஆனா அது ஒரு பெரிய வெற்றிக்கான ஆரம்பம். கடைசியா உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் மட்டும், மத்தவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு கவலைப்படுறத இந்த நிமிஷமே நிறுத்துங்க. நீங்க உங்களை நம்புங்க. இந்த வருஷம் உங்க பொறுமைக்கு கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய பரிசு காத்துட்டு இருக்கு. காலம் உங்களை சோதிக்கலாம், ஆனா கைவிடாது. விழுந்த இடத்துல இருந்து எந்திரிக்கிறவன் தான் வெற்றியாளன். இந்த வருஷம் நீங்க அந்த வெற்றியாளனா மாற போறீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கும் உங்களோட குடும்பத்துக்கும் எல்லா வளமும் நலமும் நிம்மதியும் தரட்டும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்திருக்கும் நம்புறேன். உங்களுக்கு வேற ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலோ, இல்ல உங்க லைஃப்ல இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லணும்னு நினைச்சாலோ தயங்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஒவ்வொரு கமெண்ட்டையும் கண்டிப்பா நான் படிச்சு பார்ப்பேன். நம்ம சேனல்ல இது வரைக்கும் நம்ம சுபயோகம் தமிழ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. உங்களோட முன்னேற்றத்துக்கு துணையா நான் எப்பவுமே இருப்பேன். மீண்டும் ஒரு முறை இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.